டிவிக்கே முதல்ல வர சொல்லுங்கண்ணே. ஸ்கூல் பசங்க மாதிரி உட்காந்து பாலிடிக்ஸ் பண்றாங்க. டிவிக்கே என்ன சினிமா ஷூட்டிங்ல அரசியல் பண்ணுவாங்களா? என்ன டிவிக்கே சினிமா ஷூட்டிங்ல உட்காந்து பாட்டு பாடிட்டு நடிகைகளோட இடுப்பை கிள்ளிக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு விஜய். திரும்ப எனக்கு பேச தெரியுமல்ல. டிவிக்கேவும் பவுண்டரியை கிராஸ் பண்ணக்கூடாது. நானும் டிவிக்கேவும் மரியாதையா தான் பேசிட்டு இருக்கேன். அறிக்கை விடும்போது அறிக்கைக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் என்ன விஜய் மாதிரி உட்கார்ந்து நடிகைகளோட இடுப்பை கிள்ளிக்கிட்டு உட்கார்ந்து டான்ஸ் ஆடிட்டு அங்கிருந்து அறிக்கை கொடுத்துட்டு இருக்கேன். நான் களத்திலிருந்து போராடி கொண்டிருக்கின்றேன். களத்திலிருந்து பேசுறேன். இதென்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸா விஜய்க்கு? அவர் இன்னொன்னு சொல்றாரு, ரெண்டு பேரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றீங்க. நாடகம் யாரு பண்றாங்க? யாரு? விஜய்க்கு 50 வயசுல அரசியல் வரணும்னு தோணுச்சா? 30 வயசுல எங்க போனாரு? 50 வயசுல காலைல புத்தா எழுப்பி விட்டு நடிகர் விஜய் அரசியலுக்கு வர சொன்னாரா? விஜய் யாரோட பி டீம்? நாடகம் யாரு பண்றாங்க? பிஜேபி பண்ணதா விஜய் பண்றாரா? நாடகம் பண்ணுவது விஜய், நாடகம் பண்ணுவது டிவிக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பி டீம் தான் விஜய். இன்னைக்கு நான் ஆணித்தரமா உறுதியா சொல்றேன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய நடவடிக்கையை பார்த்த பிறகு நான் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஆரம்பித்த சீக்ரெட் ப்ராஜெக்ட் தான் தமிழக வெற்றி கழகம், சகோதரர் விஜய் அவர். ஏன்னா வரம்பு மீறி அவர்கள் பேசும்பொழுது எனக்கும் பேச தெரியும். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கணும். சும்மா இந்த புசி ஆனந்த் உட்கார்ந்துக்கிட்டு இந்த அறிக்கை அறிக்கைலாம் கொடுக்கூடாது. நீ எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்க. களத்துக்கு வா. அப்படியே படாம அப்படியே உட்கார்ந்து ஆக்டிங் பண்ற இடத்துல இருந்து அறிக்கை டைப் அடிச்சு அனுப்பிட்டு இருக்க. உனக்கு என்ன தெரியும் மக்கள் கஷ்டத்தை பத்தி? சிகரெட் குடிப்ப, மூவில ட்ரிங்க்ஸ் அடிப்ப, இதெல்லாம் பண்ணிட்டு டாஸ்மார்க் பத்தி பேசுறதுக்கு விஜய்க்கு யார் உரிமை கொடுத்தா? ஏன் மாஸ்டர் படத்துல விஜயோட கேரக்டர் என்னன்னு சும்மா ஒரு குல்லாவை போட்டுட்டு நான் வந்து மைனாரிட்டி பக்கம் இருக்கேன்னு ஒரு நாள் வந்து இஃப்தார் வச்சுட்டு எல்லாம் வந்துருமானே? எனக்கு பேச தெரியும். அந்த அறிக்கை சும்மா எங்க பக்கத்துல வச்சுட்டு இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு சின்ன பசங்க மாதிரி பாரதிய ஜனதா கட்சிட்டு வந்து சண்டை போடக்கூடாது. இல்ல அவரு அது அவருடைய தொழில் தேர்வு. அது நடிக்கிறது திரைப்படத்துறையில இருந்து இருக்கிறாரு. அதனால அவரு படப்பிடிப்புக்கு போறாரு. இது உள்ளது. இப்போ அவருக்கு இப்போ எங்களை மாதிரி தனம் அப்படி வர்றதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம். ஒரு நாள் அவரும் இப்படி வர வேண்டியது இருக்கும், வருவார். அது போய் நம்ம குறையா சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை. அது என் தம்பி அண்ணாமலையோட கருத்து, அதுல எனக்கு கருத்து இல்லை. அதெல்லாம் திமுக பி டீம் சொல்லியிருக்காரு. திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரதா வந்து அரசியல் பண்றாரு. இதெல்லாம் எடுத்து சிரிச்சுட்டு போயிடணும். என்ன நான் இல்லாத பி டீமா? தம்பி இது எதை தம்பி பேசுறது? நான் தான் ரொம்ப நாளா பிஜேபின்னு பி டீமு. நான் ஏன் பி டீமா இருந்தேன்? ஏன்னா ஏ டீம் வந்து திமுக, அதனால நான் பி டீமா இருந்தேன். ஏ டீம் திமுகவா இருந்துச்சு. வாய்க்கு வர்றது ஏதாவது சொல்றதான். ஒருத்தர் பழி போடும்போது அந்த டீம் இந்த டீம்னு அப்படின்னு. நான் எந்த டீம் இல்லை, நான் மக்கள் டீம்னு சொந்த டீமு. நாங்கள் தனியாக தான் போடுவோம். எங்கள் டீம் தனியாக தான் போடுவோம், தனியாக தான் ஆடுவோம். அதனால சொல்றவங்க கொஞ்ச நாள் சொல்லுவாங்க, அவ்வளோதான். அது போய் இதெல்லாம் ஒரு சிக்கலா? இதெல்லாம் ஒரு இதா? 1000 கோடி இந்த சாராய டாஸ்மாக் கடையில் ஊழல். அதுக்கு உங்க கருத்து என்ன? அதுக்கு கருத்து என்ன? தம்பி அண்ணாமலை வந்து அந்த 1000 கோடி ஊழலை ஏற்று போராடுறாங்க. நான் தான் போராடணும், நீ அவர் போராடக்கூடாது. தம்பி போராடக்கூடாது. முழுமையான அந்த நாட்டை ஆளுகிற அதிகாரத்தில் இருக்க அவர் போராடக்கூடாது. 150 கோடி ஊழல்னு தானே அரவிந்த் கெஜ்ரிவாலை உள்ள வச்சிங்க. அதனாலதான் உள்ள வச்சிங்க. அவர் பதவியை விட்டு வெளியேறி வேற ஒருத்தர் முதல்வராக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளினீங்க. தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் சந்திரசேகர ராவுடைய மகளை எதுக்கு கைது பண்ணீங்க? இதே வழக்கு, இது மாதிரி குற்றச்சாட்டு தானே. சிறைப்படுத்தினீங்கல்ல, உடனே நடவடிக்கை எடுத்தீங்கல்ல. இங்க நடவடிக்கை எடுக்கிற உயரத்தில் இருக்க நீங்க ஆர்ப்பாட்டம் செய்யறது அது அர்த்தமற்றதா இருக்கு, அவசியமற்றதா இருக்கு. நாங்க போராடலாம், நீங்க போராடக்கூடாது. நீங்க தான் சோதனை நடத்தினீங்க, அமலாக்கத்துறையில சோதனை நடத்திட்டீங்க. 1000 கோடி ஊழல்னு தெரியுது. அதுக்கு என்ன நடவடிக்கை இருக்குது? அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க. இந்த கழிவறையில 450 கோடி ஊழல், கழிவறை கழுவுறேன்ட்டு அதை பத்தி பேசவே இல்லை. திடீர்னு மொழி மேல பற்று வரும். மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறம்பாங்க. தொகுதி சீரமைப்புல தொகுதி குறைஞ்சிரும்பாங்க. இதுதான் இப்ப தொகுதி குறையுதா? சீரமைக்க அது போறாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. சாதி வாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னா அது இல்லாது, மத்திய அரசு தான் எடுக்கணும். இப்ப மாநில உரிமையை எதுக்காக பேசுனீங்க? பீகார் எடுக்க முடியும், தெலுங்கானா எடுக்க முடியும், நீங்க எடுக்க முடியாது. அதான் எங்க ஐயா அன்புமணி கேட்கிறாரு நாடாளுமன்றத்துல, நீங்க சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க மத்திய அரசுக்கு ஏதாவது பரிந்துரைச்சிருக்குதா தமிழ்நாடு அரசுனா? அப்படிலாம் ஒன்னும் ஒரு கடிதம் வரலையேங்கிறேன். அப்ப சும்மா அப்படி ஒப்புக்கு பசப்புக்கு பேசி எங்களை காலங்காலமா ஏமாத்திட்டு திரியுங்க. நீங்க மாநில உரிமையை பேசின மகாராஷ்டிராக்கள் நீங்க தானே. மாநில உரிமைக்காக நின்ற ஒரே கட்சி ஆட்சி எங்க? இந்த மாநில உரிமை
இடஒதுக்கீடு கொடுத்தேன்னு பேசி தானே ஓட்டு வாங்குனீங்க. அருந்ததிய மக்களுக்கு 3 விழுக்காடு கொடுத்தேங்கிறீங்க, இஸ்லாமிய மக்களுக்கு 3.5 விழுக்காடு கொடுத்தேங்கிறீங்க, வன்னிய மக்களுக்கு 10.5 விழுக்காடு கொடுக்குறோங்கிறீங்க. கொடுத்தது மாநில ஆட்சி கட்சி ஆட்சிகள் தான். அப்ப கொடுக்கறதுக்கு இருக்கிற அதிகாரம் சாதிவாரி கணக்கு எடுக்கிறதுக்கு இல்லையா? இருக்கா இல்லையா? அப்போ சாதிவாரி இடஒதுக்கீட கொடுக்க அதிகாரம் இருக்கு. அது அது இவ்வளவு இந்த குடிகள் இவ்வளவு எண்ணிக்கையில் இருக்காங்கன்னு கணக்கு எடுக்கிற அதிகாரம் இல்லையா? அந்த அதிகாரத்தை இவ்வளவு காலம் பெறாம என்ன பண்ணீங்க? இத்தனை காலம் இந்திய ஒன்றிய ஆட்சி அவையில இருந்தீங்களே, உங்க தயவுல பல ஆட்சிகள் நடந்ததே. அப்ப இந்த உரிமையை பெற முடியல. பீகார்லாம் அப்படி மத்திய அரசை சாட்டி விட்டுட்டு தான் உட்கார்ந்து இருந்துச்சா? இல்ல தெலுங்கானா நீங்க கூட்டணி வச்சிருக்க காங்கிரஸ் கட்சி எடுக்குது, உடனே எடுக்குது. ஏதோ ஒண்ணு தேர்தல் வரும்போது இருக்கிற பழைய வேஷத்தை கழிச்சுட்டு அப்புறம் களைச்சிட்டு அழிச்சிட்டு புதுசா ஒப்பனையை போட்டு புது நடிகரா வந்துடுறது. என்னது சார்? இந்த டாஸ்மாக்ல 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு, அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சா டாக்குமெண்டேஷன் எல்லாமே எடுத்து சொல்றாங்க. ஆனா தமிழக அரசு கோர்ட்ல போயிட்டு நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு எப்படி பாக்குறீங்க? அதே போல நம்ம நேர்மையான அணுகுமுறையா பாக்குறேன் நான். என்ன இருக்குது இது? நாட்டின் மிக உயர்ந்த நீதியே நம்பிக்கை சிறுக இழந்துகிட்டு ஒன்றும் பேச முடியாது. அது இப்ப நம்ம போய் அதை பேசுனா நீதிமன்றத்தையே எதிர்க்கிறார், விமர்சிக்கிறாரும்பாங்க. இதை நீங்க தான் கவனத்துல எடுக்கணும். வெகுவா இதை கவனிக்கிற மக்கள் எதுக்கு நீதிமன்றம் போகணும் எதுக்குன்னு பாருங்க. இப்ப ஊழல் நடந்திருக்கு, அதை ஒத்துக்கிற என்ன சொல்றது, ஒரு ஒத்துக்கிற குணம் இல்லை, பக்குவம் இல்லை. சரி தப்பு சரி பண்றோம்னு இல்லை சொல்றாங்க. முதல்ல 1 லட்சம் கோடினாங்க, அப்புறம் அந்த ஒரு வாரத்துக்குள்ள என்ன நடந்ததோ தெரியல, அப்புறம் 1000 வந்திருக்கு. கடைசியா முடிக்கும் போது 100 கோடியா கூட வரும். எல்லாம் அப்படிலாம் ஒன்றும் நடக்கலைங்க, ஏதாவது சும்மா சொன்னாங்கன்னு சொல்லி வரும். யார் சொன்னா? நாங்க அப்படி ஒன்றும் சொல்லலையான்னு கூட வரும், செய்தி வரும். தமிழக அரசு நாடு எப்படி பாக்குறீங்க? எது கோர்ட்டுக்கு போன இந்த விஷயத்துல அதையா இடி ரைடு நடத்தக்கூடாதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துக்கு தமிழக அரசு மேல்முறையீடு செஞ்சிருக்காங்க. மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடாது. அது என்ன செய்வாங்க? அவங்க மேல இருக்கிற அந்த வெளிப்படையா தெரியுது இந்த ஊழல் குற்றச்சாட்டு. இப்ப தம்பி உறுதிப்பட சொல்றாரு 1000 கோடி நடந்திருக்குன்னு. அப்ப நம்பித்தான் ஆகணும், ஏன்னா அவங்க ஆட்சியில இருக்கிறாங்க. அப்ப 1000 கோடி ஊழல் நடந்திருக்குன்னா அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். இவங்க திருப்பி போய் அதை தடை கேட்குறாங்கன்னா பொறுத்திருந்து பார்க்கணும். நாட்டின் உயர்ந்த நீதியாவே இருக்கா இல்லை எப்படி இருக்குன்னு பார்க்கணும், பொறுத்திருந்து பார்க்கணும். சாலையோர கடைகள், உணவு கடைகள் வச்சிருக்க வியாபாரிகள்கிட்ட இந்த உணவு பாதுகாப்பு துறை தொடர்ந்து நடவடிக்கை. ஆனா இதே நடவடிக்கைன்னு சொல்லாதீங்க. அதை போய் என்ன நடவடிக்கை எடுக்குது? நடவடிக்கைன்னா என்னன்னு சொல்லுங்க. நடவடிக்கைன்னா அது தவறு, ஒரு குற்றம் நிகழுது, அதுல போய் நடவடிக்கை எடுக்குதுன்னு சொல்லணும். இதுல என்ன துரத்தி நடவடிக்கை எடுக்கிறது இருக்கு? சொல்றதுதான். இங்க பாருங்க, இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய விடுதலை விட ஓரளவுக்கு சுகாதாரமான உணவு இருக்கிறது தள்ளுவண்டி கடைகள்ல தான். நாங்கெல்லாம் கையேந்தி பவன் தான் சொல்றது. நாங்கெல்லாம் போய் சென்னையில போய் வாழ்ந்ததே இந்த கையேந்தி பவன் வச்சுதான். அவன் தான் இட்லி மாவாட்டி அல்லது உப்புமா கிண்டி முதல்ல சுட சுட கொண்டாந்து விட்டுட்டு போயிடுவான். மற்றவங்க எல்லாம் குளிர் வீட்டில வச்சு கோழியோ கறியவோ பொருள்களையோ வச்சு ஒரு வாரத்துக்கு கொடுப்பான். அது பெரிய விடுதியா இருக்கிறதுனால சுகாதாரமா இருக்கும்னு ஒரு உளவியெல்லாம் நம்பிக்கை. பணம் பறிக்கணும், அவனை தொந்தரவு பண்ணணும், அதனால நேர்மையா இருக்கிற மாதிரி காட்டிக்கணும். இங்க இருக்க நேர்மை ஏன் டாஸ்மாக்லயோ ஒரு பார்லயோ இருக்க மாட்டேங்குது? அது எப்படி? நடத்துற எஜமான் யாரு தம்பி? இங்கதான் விற்பனையாளனும் ஒரு விற்பனையாளனும் ஒரே ஆளா இருக்கிற ஆள் யாரு? இந்த ஒரு இடத்துலதான் யார் உற்பத்தியாளரோ அவரே விற்பனையாளரா இருக்காரு. எதுல? இந்த டாஸ்மா இருக்குல்ல, அவர் தான் உற்பத்தியாளர், அவர் தான் விற்பனையாளரும் அவர் தான். நீங்க எஜமானுக்கு எதிராக, முதலாளிக்கு எதிராக நீங்க என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? நடவடிக்கை எடுத்து பாருங்களேன் ஒரு தடவை. அழுத்தம் கொடுத்து என்ன? எத்தனை அழுத்தம் கொடுக்கறது? அதெல்லாம் அவங்க காதில் வாங்க மாட்டாங்க. ஒரே இது வெல்லணும், இதையெல்லாம் மூடணும், அவ்வளவுதான். வெற்றி ஒன்றை தவிர எங்களுக்கு வேற வழி கிடையாது. ஜெயிக்கணும். அதுக்காக தான் இவ்வளவு கடுமையா உழைச்சு ஓடிட்டு இருக்கோம். பேசி பயன் இல்லை. எத்தனை ஆண்டுகளா நான் போராடுறேன். இப்போ
எனக்கு முன்னாடி எங்க ஐயா மருத்துவர் ராமதாஸ் போராடி இப்ப கூட போராடிட்டு தான் இருக்கா. இப்ப எங்க அண்ணன் கூட மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாங்க. பலன் என்ன? அது காதுல வாங்க மாட்டாங்க. அவங்க பேச்சு அவங்களே 2016 தேர்தலில் வரும்போது 16ல தான் நினைக்கிறேன், நாங்க வந்தால் டாஸ்மார்க்க மூடுவோம்னு பேசுனது இருக்குல்ல, எல்லாருமே பேசுனாங்க. இப்ப 21ல அதை பேசல. ஏன்னா அந்த வாக்கால தான் நம்ம தோத்துட்டோம்னு அவங்க நம்பினாங்க. நம்ம மூடுவோம்னு சொன்னதுனால நமக்கு இந்த மது பிரியர்கள் வாக்கு போடல, அதனால நம்ம தோத்துட்டோம்னு அவங்க இன்னும் நம்புறாங்க. இவங்க தானே அதிகமான விதவைகள், இளம் விதவைகள் இருக்கிற மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. அதை பற்றி இந்த ஆட்சியாளர்களுக்கு கவலை இல்லைங்க. இப்ப அதை விட அதிகமாக இளம் விதவைகள் இருக்கிற மாநிலமா மாறிக்கொண்டிருக்கு. அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. இது ஒன்றும் பண்ண முடியாது. அது சாதனை, அப்பாவின் சாதனையில பிள்ளைகள் தாலி இருக்கிறது ஒரு சாதனை தான். அது ஒரு இல்லை. இன்னைக்கு சட்டமன்றத்துல